ஜாதியை ஒழிக்கணுமா, ஜாதியை ஒழிக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா உன் ஜாதியை ஒளி. எல்லோரும் ஜாதி சர்டிஃபிகேட் கிழிச்சு போய்ட்டு ஒவ்வொருத்தரும் ஜாதி இல்லாதவர்னு ஒரு பேர் வாங்க. நீங்கள் எவனுக்குமே உங்களுக்கு ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்லி உன் ஜாதியை ஒழிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து ஜாதி ஒழிப்பை பற்றி பேசு. புரியுதா? உன் ஜாதியை ஒழிச்சிட்டு வந்து ஒருத்தர் ராப் போகிறான். ஏதோ பாடினா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கர்ப்பமாக்குவேன்னு அவனை திருமாவளவன் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினார். இப்போ வன்னியரசு அமைச்சரான பிறகு அவர்களை வந்து சந்திச்சுட்டு போகிறான். அந்த ரஞ்சித் கூப்பிட்டு பாராட்டியிருக்கார். அப்போ நீங்கள் என்ன வழிகாட்டுறீங்க? இந்த மைனர் பொருட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாததுக்கு ஒரு காரணகர்த்தாவாக நீங்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றத இது சம்பவங்கள் மூலமாக வெளிவருது. அதை கூட நீங்கள் ஒத்துக்க பாருங்க. மைனர் இதுதான் பெண் பிள்ளைகளுக்கு பாருங்கள், வருங்காலத்தில் எவனும் பொம்பளை பிள்ளையை தமிழ்நாட்டில் பெக்கக்கூடாது போல இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆதரவாக ஒரு மைனர் பொண்ணுன்றதை பேச கூச்சப்பட்டு உங்கள் சமுதாயம் சார்ந்த அந்த பையனை காப்பாற்றுறதுலே இருக்கீங்களே. வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் பார்த்திபன், அந்த திவ்ய தர்ஷினி இவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்ட அந்த விஷயத்தில் அதை வந்து இப்போ தற்கொலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் இவர்கள் வந்து அதை வந்து எப்படியாவது வந்து கொலையாக மாற்றலாமா, அது ஆணவ கொலையாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமாக டைரக்டர் நம்ம ரஞ்சித் அவர் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே பார்க்குறது கிடையாது. அவங்க இறந்தவர்கள் என்ன ஜாதிங்கிறது மட்டும்தான் பார்க்குறது. பார்த்துட்டு உடனே அது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுறது. சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து ஆணவ கொலை எல்லாரையுமே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுறது. இந்த ரஞ்சித்துக்கு வந்து இதே வேலை. இவருடைய சினிமா படங்கள் எடுத்தாலும் சரி, இவர் வந்து மேடைகள் பேச்சுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமூக வலைதளங்கள்லையுமே இவருடைய கருத்துக்கள் வந்து உடனே ஆணவ கொலை என்ன ஏது எல்லாமே. இவர் வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி மாதிரி, இவர் ஏதோ விசாரணை பண்ண மாதிரி இவர் வந்து இதெல்லாம் ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுறது. ஆனால் இவருடைய படத்தெல்லாம் பாருங்கள், லவ் பண்ணால் அப்படியே விட்டுறக்கூடாதுடா, அதில் மேட்ரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டயலாக் வைக்கிறது. வணக்கம், சௌத்ரி தேவர் பேசுகிறேன். இந்த மயிலாடுதுறையில் ஒரு இளம் வயது பையனும் ஒரு இளம் வயது மைனர் பொண்ணு, பாவம் சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் தான் இப்போ தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு. அந்த சம்பவத்துக்கு நிறையா பேர் கண்டன குரல் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா, அது முழு தன்மை விசாரணையில் இருக்குது. அது கொலையா, தற்கொலை தூண்டுதலா, இல்லை என்னன்ற விசாரணையில் இருக்கனால அதை பற்றி நான் கருத்து சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்கள வந்து காதல் ஜோடின்னு நிறைய அந்த சாதியம் பேசுகிறவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு 18 வயசு நிரம்பினா தான் அந்த பொண்ணு மேஜர். அதுக்கப்புறம் தான் அது காதலோ, அவங்க பெற்றோர் கூட திருமணம் செய்து வைக்கணும்னா அந்த 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் தான், மேஜர் ஆகியிருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொண்ணு வந்து 16-17 வயசோ மைனர் பொண்ணுன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட மைனர் பொண்ணை எப்படி ஒரு பையன் காதலிக்கலாம்? இப்போ சப்போஸ் அந்த பையன் உயிரோடு இருந்திருந்தால் அந்த பையன் மேலே போஸ்கோ சட்டம் பாய்ஞ்சிருக்கும், மைனர் பொண்ணை காதலிச்சதுக்காண்டி. ஒரு மைனர் பொண்ணை வந்து நீங்கள் எப்படி காதல் ஜோடிகள்னு நீங்கள் பேசுகிறீங்க? ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி அமைச்சராகிட்ட வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும், ரஞ்சித்து, இவங்கெல்லாம் வந்து சட்டமேதை அம்பேத்கரை மேற்கோள் காட்டி அரசியல் செய்பவர்கள். அவர்கள் சட்டத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். முதல்ல அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை இவர்கள் பின்பற்ற வேண்டும். அவர்கள் வழிகாட்டிய சட்டத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்களா? ஒரு மைனர் பொண்ணை நீங்கள் எப்படி வந்து இன்னொருத்தர் ஒரு பையனோட காதலின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லுவீங்க? அப்போ பாருங்கள், பெண் பிள்ளைகள் வந்து இந்த மோஸ்ட்லி பிசி எம்பிசி இதில் இருக்க பெண் பிள்ளைகள் பூரா மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி சட்டங்களை வச்சு இன்றைக்கி அந்த பொண்ணு மைனர் பொண்ணுன்றதை மறைச்சி, இன்றைக்கி அது மேஜராக இருந்தால் இது பிரச்சனை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பீங்க. மைனர் பொண்ணுன்றதை சொல்லாமலே அந்த இதை கடந்து காதல் ஜோடிகள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது 18 வயசு நிரம்பாத பொண்ணை இன்னொருத்தோட பையனோட காதலின்னு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இது சட்டப்படி சட்டப்படி பார்த்தா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதான் போராடுறோம். இதெல்லாம் யார் வழிகாட்டுறான்றதையும் நான் சொல்லிடுறேன். இதை ஒருத்தன் ராப் பாடுறான். ஏதோ பாடினா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கர்ப்பமாக்குவேன்னு அவனை திருமாவளவன் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினார். இப்போ வன்னியரசு அமைச்சரான பிறகு அவர்களை வந்து சந்திச்சுட்டு போகிறான்.
அந்த ரஞ்சித் கூப்பிட்டு பாராட்டியிருக்கார். அப்போ நீங்கள் என்ன வழிகாட்டுறீங்க? இந்த மைனர் பொருட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாததுக்கு ஒரு காரணகர்த்தாவாக நீங்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றத இது சம்பவங்கள் மூலமாக வெளியே வருது. அதை கூட நீங்கள் ஒத்துக்கப்படுறீங்க பாருங்க. மைனர் இதுக்கு தான் பெண் பிள்ளைகளுக்கு பாருங்கள், நீ வருங்காலத்தில் எவனும் பொம்பளை பிள்ளையே தமிழ்நாட்டில் பெக்கக்கூடாது போல இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆதரவாக ஒரு மைனர் பொண்ணுன்றதை பேச கூச்சப்பட்டு உங்கள் சமுதாயம் சார்ந்த அந்த பையனை காப்பாற்றுறதுலே இருக்கீங்களே. தப்பு 2 பேர் பக்கமாக இருக்கலாம், யாருக்காவது தூண்டப்பட்டிருக்கலாம், அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகுது. ஆனால் அந்த பொண்ணு மைனர் பொண்ணுன்றத ஒரு இன்னொருத்தரோட காதலின்னு சொல்லும்போது அது எவ்வளோ வேதனைப்படுத்தும், அவங்க சார்ந்தவங்களை, அவங்க சொந்தக்காரங்களை எவ்வளோ வேதனைப்படுத்தும். முதல் சட்டத்தை பின்பற்றுங்கள், சட்டத்தை மதிங்கள். நாங்களும் சட்டத்தை மதிப்பவர்கள் தான். ஆனால் ஒரு வீண் பழி, ஒரு அபாண்டமான பழிகளை தூக்கி போடாதீர்கள். ஏன்னா அது வந்து மைனர் பொண்ணு, அது வந்து காதலிக்கும் வயசு இல்லை. அதில் என்ன இருக்குன்றத சட்டப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு எந்த சாதி, இவங்களாக இருந்தால் ஒரு சார்புக்கு சொல்லலை. அது எந்த தரப்பு பெற்றோராக இருந்தாலும் இல்லை அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்து தாராளமாக. ஆனால் அந்த பெண் அப்பாவி, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த மைனர் பெண்ணுக்கு கண்டிப்பான முறையில் சட்டம் சரியாக செயல்பட்டு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும். இந்த மார்கழி மாதம் நடத்தக்கூடிய ஜாதி இசை ரஞ்சித் அவர்கள் மார்கழி மாதம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஜாதி இசை, அது பேர் மக்கள் இசையாம். அந்த ஒரு இசையை வந்து நடத்துறது. அந்த மார்கழி மாதம் ஆச்சுன்னா எல்லோரும் பஜனைக்கு போவாங்க, கோயில்களுக்கு போவாங்க, பக்தி பாடல்கள் படிப்பாங்க. ஒரு மங்களகரமாக ஊர்கள் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் மங்களகரமான இசையை பாடிட்டு ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படும். கோயில்கள்லாம் காலையிலேயே நடை திறக்கப்பட்டு அதிகாலை 3 மணி 4 மணிக்கெலாம் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும். பெண்களும் குழந்தைகளுமாக போய் அங்கே போய் பக்தி பாடல்கள் படிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர்கள் வந்து மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணி அதில் பாடகர்கள் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவங்கள வந்து நான் அந்த சிறுமிகளை வந்து கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாட்டு. ஸோ இந்த மாதிரியான பாடல்களை மார்கழி மக்கள் இசையாம். இதுக்கு பேர் தான் மார்கழி மக்கள் இசை. யார்? நம்ம ரஞ்சித் நடத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்களால் தான் இந்த சமூகம் வந்து சீர்கெட்டு சின்னாபிடமாகி போய் கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் ரஞ்சித் அவர்களுடைய படங்களுக்கு, அவர் டைரக்ஷன் பண்ணுற படங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி KN இசைக்கிராஜா தேவர் அவர்கள் தமிழக மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு தமிழ் அமைப்பு நடத்தி கொண்டு வருகிறார், பசுமன் மக்கள் தேசியம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசுமன் மக்கள் தேசியம் கட்சியோட நிறுவன தலைவர் KN இசைக்கிராஜா தேவர் அவர்கள் ரஞ்சித்தை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருடைய அந்த மார்கழி இசைன்னு சொல்லிட்டு ஒரு நடத்தி கொண்டிட்டு இருக்கார். அதையெல்லாம் தடை செய்ய வேண்டும். ஏன்னா இவர்கள் வந்து பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இவர்களுடைய இசை இருக்கிறது. அதை வந்து தடை பண்ணணும் சொல்லிட்டு அப்படின்ட்டு KN இசைக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி தேவர் தேசிய பேரவை அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரும் நடிகருமான சௌத்ரி தேவர் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு காணொளி பதிவு பண்ணியிருக்கார். அதில் வந்து ரஞ்சித் அவர்களை மிக கடுமையாக வந்து விமர்சனம் செய்திருக்கிறார். ரஞ்சித் அவர்கள் வந்து பேசக்கூடிய பேச்சுகளும், அவர் வந்து போடக்கூடிய பதிவு, அவர் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள், இது எல்லாமே சமூக சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது. குழந்தைகளுக்கு, சிறுமிகள் மத்தியில் கூட அவர்கள் வந்து ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு நச்சு விதையை வந்து விதைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரஞ்சித் வந்து உடனடியாக கைது செய்யணும், அவருடைய படங்களுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காணொளி வெளியிட்டிருக்கார். ஸோ இதை தொடர்ந்து வந்து கண்டிப்பாக ரஞ்சித் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதனால் வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர்களுடைய அரசியல் வந்து அரசியலாக பார்க்கப்பட வேண்டும். அரசியல் எங்கே பண்ணணும்? அது இவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அரசியல் பண்ணுறது. அரசியல் எங்கே இருக்குன்னு அங்கே தெருவில் வச்சுக்கடா, உன் ஊரில் வச்சுக்கோ. இல்லைன்னா அரசியல் பண்ணதுக்குன்னு இடம் இருக்குது, மேடை இருக்குது, பொதுக்கூட்டங்கள் வச்சு அங்கே வச்சு அரசியல் பண்ணு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் புகுந்து அரசியல் பண்ணுறது, எவன் என்ன முடிவு எடுக்கணுன்ட்டு. ஓகேவா? இது சுதந்திர நாடு. அவனுக்கு என்னென்ன முடிவு எடுக்கணும் அவனுக்கு தெரியும். ஜாதியை ஒழிக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா உன் ஜாதியை ஒளி. எல்லாரும் ஜாதி சர்டிஃபிகேட் கிழிச்சு போய்ட்டு ஒவ்வொருத்தரும் ஜாதி இல்லாதவர்னு ஒரு பேர் வாங்க. நீங்கள் எவனுக்குமே உங்களுக்கு ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்லி உன் ஜாதியை ஒழிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து ஜாதி ஒழிப்பை பற்றி பேசு. புரியுதா? உன் ஜாதியை ஒழிச்சிட்டு வந்து மற்றவர்கள்ட்ட வந்து ஜாதி ஒழிப்பை பற்றி பேசு.